ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். இந்த உலகத்தில் நிறைய விஷயத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்குங்க. 1 கிலோ தங்கம், 10 கிலோமீட்டர், ஒரு 2 லிட்டர் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் நிறைய விஷயத்துக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. பட் உலகத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயத்துக்கு, முக்கியமான ஒரு விஷயத்துக்கு, நம்ம வாழ்க்கையில் டெய்லியும் அனுபவிக்கிற ஒரு விஷயத்துக்கு அளவுகோலே கிடையாது. அதுதான் வலி, பெயின். நம்ம வலியை கடந்து போகாத நாட்கள் வாழ்க்கையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நிறைய வகையான வலிகளை அனுபவிப்போம். பட் அந்த வலிக்கான அளவுகோல் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அண்ட் அது இல்லாததுக்கான காரணம், நம்மளோட ஒரு சில வலிகளை எந்த ஒரு அளவுகோல்னால கூட அளக்க முடியாது. அவ்வளோ வலிகளை தாண்டி தான் வரும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வலி, அளக்க முடியாத ஒரு வலி தான் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க, நம்ம உயிரோட கலந்த ஒருத்தங்க, அவ்வளோ நெருக்கமான ஒருத்தங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போன ஒரு வலி. காதலில் இல்லை, பட் நட்பில். அதுவும் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, பட் சூழ்நிலைனாலேயோ இல்லை நேரத்தினாலேயோ பிரிஞ்ச அந்த வலி இருக்குது பாருங்களேன். சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா கூட என் மேலே தப்பு, இல்லை அவன் மேலே தப்பு, அவன் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆறுதல் இருக்கும், ஏதோ ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். பட் சூழ்நிலைனால, இப்போது ஒரே ஸ்கூலில் ரொம்ப வருஷம் படிச்சிருக்கோம், பட் திடீர்னு ஒரு சூழ்நிலைனால அவங்க வேறு ஊர் போகிற மாதிரியா இருந்திருக்கோம், வேறு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, திடீர்னு நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஒரு 3-4 வருஷம் ஒன்றா காலேஜில் படிச்சிருப்போம், பட் கடைசியில் 4 வருஷம் ஆயிருக்கும், டைம் முடிஞ்சிருக்கும், அந்த காலேஜ் விட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளோட நெருக்கமான எல்லாரையும் பிரிகிற மாதிரி இருக்கும். ஒரே ஆஃபீஸில் ரொம்ப வருஷம் இருந்திருப்போம், ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்போம், பட் திடீர்னு அவங்க வேறு ஆஃபீஸ் போகிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி டைம்னால, சூழ்நிலையால் பிரிகிற அந்த வலி இருக்குது பாருங்கள், அது கண்டிப்பாக ரொம்ப பயங்கரமான ஒரு வலி தான். அண்ட் நட்பில் கூட இப்படி ஒரு வலி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காதலில் மட்டும் இல்லை, நட்பில் கூட பிரிவு பயங்கரமான ஒரு வலியை கொடுக்கும். அண்ட் கிபி அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரிவுக்கு முன் பிரிவுக்கு பின்னு கூட இந்த வலியை பிரிக்கலாம். சாகிற நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் நரகம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு விஷயம் நடந்துட்டா கூட பரவாயில்ல, பட் இன்னும் 2 மாதத்துல அவங்க நம்ம லைஃப் விட்டு போயிடுவாங்க. இன்னொரு 1 மாதத்துல காலேஜ் முடிஞ்சிடும், இன்னொரு 1 வாரம் தான் அவங்க நம்ம லைஃப்ல இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு கூட அவங்க கூட பழகிற அந்த வலி இருக்கு பாருங்களேன். இன்னொரு 1 மாதம் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க அந்த சில நாட்கள், அந்த சில வாரங்கள் ரொம்ப வலியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நார்மலாக போயிட்டு இருக்கோம், அவங்க கூட நல்லா பேசிட்டு இருப்போம், பட் திடீர்னு இன்னொரு 1 மாதம் தான் அவங்க நம்ம கூட இருப்பாங்கிற அந்த உணர்வு வந்தால் டக்குன்னு எல்லா சந்தோஷமும் போயிட்டு திடீர்னு நாமளே ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவோம். ஐயோ, அந்த நாள் வந்துடவே கூடாது, அவங்க நம்மளை விட்டு போயிடவே கூடாது, இன்னும் எவ்வளோ நாள் நம்ம இப்படி சிரிச்சு பேசுவோம், இன்னும் எவ்வளோ நாள் இவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயமும் அவங்க நம்ம கூட இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரிவை உணர ஆரம்பிப்போம். ஐயோ, இவங்க இல்லாமல் போனால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்போம். அதுவே ஒரு தனியான ஒரு வழியாக இருக்கும். பிரிகிற வழியோட அந்த வழி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பிரிகிற நாள் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் என்னதான் நம்ம நினைச்சாலும் அந்த நாள் டக்குன்னு வந்துடும். அண்ட் கண்டிப்பாக ஒரு நாள் பிரிவோம். அண்ட் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க நாட்கள் இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாட்கள். அவங்க கூட போன எல்லா இடத்துக்கும் நம்ம இனிமேல் தனியாக போகிற மாதிரி இருக்கும். அவங்க கூட பண்ண எல்லா காரியத்தையும் இனிமேல் நம்ம தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லியும் காலைல ஆஃபீஸுக்கோ காலேஜுக்கோ போனோன்னா அவங்க மூஞ்சில் தான் முழிச்சிருப்போம், பட் இனிமேல் அவங்கள பார்க்க முடியாது. டெய்லியும் அவங்க குரல் கேட்டிருப்போம், பட் இனிமேல் அந்த குரல் கேட்க முடியாது. அவங்களோட குரலால் நம்ம பேரை மறுபடியும் கேட்க முடியாது. அவங்களோட சேர்லையோ இல்லை அவங்களோட டெஸ்க்லையோ அவங்க இருக்க மாட்டாங்க, நம்மளை கலாய்க்க அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸை உணர முடியாது, அவங்களோட மூச்சு காற்றை உணர முடியாது. அவங்களோட சின்ன சின்ன சேஷ்டைகள், அவங்களோட சின்ன சின்ன தொந்தரவுகள், அவங்களோட அன்பு, அவங்களோட பாசம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவோம். நம்மளோட லைஃப்லேருந்து ஒரு பாகம் நம்மளை விட்டு போன மாதிரியே இருக்கும். அண்ட் டெய்லியும் காஃபி குடிக்க போனால் அவங்க கூட போயிருந்துருப்போம், பட் திடீர்னு பார்த்தா நம்ம தனியாக காஃபி குடிக்க போகிற மாதிரி இருக்கும். எல்லா சின்ன சின்ன விஷயமே அவங்க ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இருக்க அந்த சில நாட்கள், அந்த சில வாரங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இவ்வளோ க்ளோஸ் ஆனாலும் கூட சம்டைம்ஸ் யோசிக்கிற மாதிரி கூட ஆகிடும். அண்ட் நட்பில் இருக்க பிரிவு இப்படி ஒரு வழி கூட கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய கார் பங்களா இழந்தாலும் திரும்பி சம்பாரிச்சிடலாம், எவ்வளோ கோடிக்கணக்கான காசை இழந்தாலும் திரும்பி சம்பாரிச்சிடலாம். ஆனால் ஒரு நல்ல உறவு, ஒரு நல்ல நட்பை இழந்துட்டோம்னா கண்டிப்பாக அதை திரும்பி சம்பாதிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் கல்வியே அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இணையாக நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல மனுஷங்களும் வாழ்க்கையில் அழியாத ஒரு செல்வம் தான். நல்ல மனுஷங்க, நல்ல நட்பு நமக்கு கிடைக்கவும் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம லைஃப்பில் நம்ம உயிர் போகிற அந்த நிமிஷத்தில் நம்ம செத்து போனால் கூட நமக்கு 1 செகண்ட் தாங்க வலிக்கும். ஆனால் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனால் அதுக்கப்புறம் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் வலிக்கும். பட் அந்த வழியிலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நமக்கு ஒரு நட்பு, ஒரு உறவு இவ்வளோ வலியை கொடுக்க முடியும்னா, ஒரு உறவோட பிரிவு இவ்வளோ வலியை கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த உறவு நமக்கு எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கும், அந்த நட்புக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்திருப்போம், அவங்களுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்திருப்போம், நம்மளோட பந்தம் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தானே இவ்வளோ வலி வருது, அதனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இல்லை அதனால தானே இவ்வளோ அலறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட நட்போ இல்லை நம்மளோட அன்பு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வலி வருது. ஸோ நம்ம என்ன தான் காலத்துக்கிட்ட தோத்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜெயிச்சிருச்சுன்னு தானுங்க அர்த்தம். எல்லா மனுஷங்களும் காலத்துக்கிட்ட ஒரு நாள் தோக்க போகிறவங்க தான்.
ஆனால் நம்ம நட்பு ரீதியில் ஜெயிச்சிட்டோம் தான் சொல்லணும். அண்ட் அவங்க நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. என்னதான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா என்னதான் சோஷியல் மீடியா இருந்தாலும் அதெல்லாம் பேருக்கு தான். டூ பி ஹானஸ்ட் சொல்லணுன்னா ஒரு கொஞ்ச நாள் அப்பப்போ பேசுவோம், மெசேஜ் பண்ணுவோம். அப்புறம் அந்த கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதம் ஆகும், கொஞ்சம் வருஷம் ஆகும். அப்படியே ஒரு பல வருஷம் டச்சு இல்லாமல் கூட போகும். அண்ட் தட்ஸ் லைஃப். அப்படி தான் போகும் வாழ்க்கை. அண்ட் அதுதான் ரியாலிட்டி. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் என்னதான் அவங்க நம்ம லைஃப்பில் இல்லைன்னாலும் அவங்களுக்கான நல்ல எண்ணங்கள் நம்ம நிறையா விதைக்கலாம். அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். எப்போவுமே அவங்க நம்ம ப்ரேயர்ஸில் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவங்களுக்காக நல்லது நம்ம நினச்சிட்டே இருக்கலாம். அண்ட் அதான் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் அதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக. நம்ம கையில் இருக்க ஒரே விஷயமும் அதுதான். அவங்களுக்கு எப்போவும் நம்ம நல்லது நினைக்கணும். நம்ம லைஃப்பில் அவங்க இல்லைனாலும் அவங்க எப்பவும் நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்கணும் நம்ம நம்பணும். அண்ட் எப்பவும் நம்புவோம். அண்ட் வாழ்க்கையில் என்றைக்குமே பணத்தையோ இல்லை பொருட்களையோ பெருசாக நினைக்காதீங்க. அதுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. நல்ல மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுங்க. நல்ல உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க. நட்புக்கு மதிப்பு கொடுங்க. ஏன்னா அதுதான் அழியாத ஒரு செல்வம். சாவோட அதிகமான வழியை கொடுக்கக்கூடிய நட்பு கண்டிப்பாக நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூட வரும். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றிகள் 1000.